வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க வெரிகோஸ் வெயின்ஸ்னா இந்த தொடையில இருந்து பாத்தீங்கன்னா கால் பாதம் வரைக்குமே, முக்கியமா இந்த கெண்ட சதை, அதுக்கப்புறம் குதிகால் வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நரம்பு சுருண்டுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அது நரம்பு கிடையாது, அது அசுத்த ரத்தம் எடுத்துட்டு போற ரத்த குழாய். அந்த ரத்த குழாய் பாருங்க, நல்ல ஒரு ப்ளூயிஷ் கிரீனிஷ், நிறைய பேர் உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு நீல கலர்ல பச்சை கலர்ல அப்படி சுருண்டு 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 அந்த ரத்த குழாய்கள் இருக்கும். அது அசுத்த ரத்தம் எடுத்துட்டு போற வெயின்ஸ். அது இருக்கும். பொதுவா இந்த வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் காலில் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சைடு மீடியல் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கும், லேட்டரல் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கும். மீடியல் ஆஸ்பெக்ட்னா காலோட உள்பகுதி தொடையில இருந்து இருக்கும். ஒரு சிலருக்கு தொடையில மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு காலில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த ஆங்கிள் பக்கத்துல கூட நிறைய இருக்கும். சரிங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் எல்லாம் சுருண்டு சுருண்டு வீங்கி டைலேட்டட் டார்ச்சோர்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப விரிவடைஞ்சி சுருண்டு சுருண்டு அப்படியே பாத்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சு அதுல வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு கிரியேட் ஆகும். அந்த அல்சர்ல இருந்து நசுறு சீழு ரத்தம் எல்லாம் வந்துட்டே இருக்கும், குணமே ஆகாது. வெரிகோஸ் அல்சர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். குணம் பண்றது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹோமியோபதியில அப்படி கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா அதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா, இந்த வெயின்ஸ் அப்படின்றது பாருங்க, உடல் முழுதும் அசுத்தம் ரத்தம் எடுத்துட்டு போற ரத்த குழாய்களை தான் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வெயின்ஸ் எப்படி ரத்தத்தை எடுத்துட்டு போகுது அப்படின்னா, அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. அகைன்ஸ்ட் த கிராவிட்டினா கீழே இருந்து மேல் நோக்கி போறதுதான் பாத்தீங்கன்னா வெயின்ஸ். பொதுவா டுவர்ட்ஸ் கிராவிட்டி ஆர்டரிஸ், சுத்தரத்தை எடுத்துட்டு போற ரத்த குழாய்கள் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி போகுது. இது அகைன்ஸ்ட் த கிராவிட்டி, கீழே இருந்து இப்ப குதிகால இருந்து நேரா அசுத்த ரத்தத்தை கொண்டு ஹார்ட்ல செலுத்தும். இந்த மாதிரிதான் இதோட ஆக்ஷன். அகைன்ஸ்ட் த கிராவிட்டி போறதுனால இதுல பாருங்க, ஒவ்வொரு ரத்த குழாயிலையும் வேல்வ்ஸ் அப்படின்றது இருக்கு. வேல்வ்ஸ்னா வேணும்னா அது மூடிய திறக்கும், இந்த ரத்தம் மேல் நோக்கி பாயும், வேண்டாம்னா மூடிய மூடிடும். இந்த மாதிரி வேல்வ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேல்வ்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்காம்பிட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரஷர் கொடுத்துட்டு வேணும்னு போது மூடணும், மூடாம அரைக்குறையா மூடுது, ரத்தம் மேல் நோக்கி பாயறது, திருப்பி கீழ் நோக்கி வர்றது. இந்த மாதிரி ஒரு இன்காம்பிட்டன்சி, அதாவது அந்த வேல்வ்ஸ்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் இந்த வெரிகோசிட்டி காரணம். இந்த வேல்வ்ஸ்ல ஏன் டிஃபெக்ட் ஏற்படுது, நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாருங்க, ரோட்ல இந்த டிராபிக் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த போலீஸ்மென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்புல இருந்து, அதாவது தொட ஆரம்பிக்கிறதுல இருந்து குதிக்கால் வரைக்கும் இந்த கிரீப் பேண்டேஜ் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, கிரீப் பேண்டேஜ் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டுட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெரிகோசிட்டி வராம இருக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் நின்றுட்டு தொழில் செய்யறவங்கள சாலிடா உங்களுக்கு வெரிகோசிட்டி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வேல்ஸ் அஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? சோ இது ஒரு மெயின் ரீசன். அதுக்கும் மேல அந்த வெயின்ஸ்ல ஏற்படக்கூடிய சில விதமான நோய்கள், ஓகேங்களா, அதுவும் இதுக்கு காரணம். அதுக்கும் மேல ரேடியேஷன் தெரப்பி, இன்னும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லாங் ஸ்டாண்டிங். ரொம்ப நேரம் நம்ம நிக்கிற தொழில் இருக்குன்னா கூட இந்த கிரீப் பேண்டேஜ் போட்டு நிக்கணும், இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் நிக்கணும், நடக்கணும், திருப்பி நிக்கணும், நடக்கணும், அப்படி பண்ணிக்கணும். அப்ப இந்த வெரிகோசிட்டி அப்படின்றது வராது. சரிங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் தெரியுது. நாங்க இப்பதான் உங்க பதிவே பார்த்தோம். ஆல்ரெடி எனக்கு வெரிகோசிட்டி வந்துருச்சு, ஆல்ரெடி எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சில பல எக்ஸசைசஸ் இருக்குங்க. நேரா நின்று செவுத்துல இப்படி கையை வச்சுக்கணும், கால் குதிகால்களை இப்படி தூக்கணும் இறக்கணும், தூக்கணும் இறக்கணும், இப்படி மேல வச்சுட்டு தூக்கணும் இறக்கணும், தூக்கணும் இறக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கையை இப்படி வச்சுட்டு காலை பாருங்க, இப்படி சைக்கிளிங் மாதிரி காலை நீட்டி நீட்டி மடக்கிறது, இப்படி 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 கால் இப்படி இப்படி பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றது. படுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். கூட பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை குறைச்சிக்கணும். கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்குங்க. ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீனஸ் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. இந்த எக்ஸசைசஸோட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் கொடுப்போம். ஏறக்குற 6 to 8 months ஹோமியோபதிக் மெடிகேஷன் சாலிடா நார்மல்சி வந்துடும். அதே மாதிரி இந்த வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரத்த குழாய்கள் அதிகப்படியா டைலேட் ஆகி ஒரு அளவுக்கு மேல அது பாத்தீங்கன்னா சுருண்டு வீங்கி வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலும் பொதுவா இதுக்கு பாருங்க சல்ஃபர் கண்டெய்னிங் மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதிகப்படியா சல்ஃபர் கண்டெய்னிங் மெடிசன்ஸ் ஒரு சிலர் எடுத்தாலும் அதுவும் இந்த வெரிகோஸ் அல்சர் வரதுக்கு காரணம். நிறைய இப்ப டயபெட்டிக் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சல்ஃபர் கண்டெய்னிங் ட்ரக்ஸை கொடுத்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சல்ஃபர் குரூப் மெடிசன்ஸ் சூப்பர் ஆக்ட் பண்ணும். ஸ்கின் டிசார்டர்ஸ் எது இருந்தாலும், அது எக்ஸிமா, சொரியாசிஸ், என்ன தோல் நோய், சும்மா சாதாரண நமச்சல் கூட சல்ஃபர் கொடுக்குறவங்களே இருக்காங்க ஹோமியோபதியிலேயே கூட. அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் ஓவர் டோஸ் ஆஃப் சல்ஃபர்
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் அல்சருக்கு ஒரு காரணம். அது வெரிகோஸ் அல்சர்ஸ் வந்துருச்சுனாலும் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் குரூப்ஸ் மெடிசன் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஓவர் டோஸ் யூசேஜ் ஆஃப் சல்ஃபர்னால வருது அப்படின்னா பொதுவாகவே சல்ஃபர் கண்டெய்னிங் ட்ரக்ஸ் எடுக்காதீங்க. ஹோமியோபதியிலே கூட சின்ன சின்ன ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கூட சல்ஃபர், ஜஸ்ட் நமச்சல் வருதுன்னா சல்ஃபர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சல்ஃபர் நிறைய எடுக்கிறது அப்படின்றது கூடாது. இந்த மாதிரி வெரிகோஸ் அல்சர் வருது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னலா சில கியூஸ் இருக்கு. அந்த கியூஸ் அவங்கவுங்க உடம்ப பொறுத்து ஏகப்பட்ட கியூஸ் இருக்கு. ஹோமியோபதியில வந்து பாருங்க 8661 மெடிசன்ஸ் இருக்கு, ப்ரூவன் மெடிசன்ஸ். அதுல 6800 மெடிசனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ரூவ் பண்ணது அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி ஆரோக்கியமான மனிதர்கள்ல இது இந்த நோய்க்கு சூப்பரா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ். அப்ப இவ்வளவு மெடிகேஷன்ஸ் இருக்கும் போது இப்ப நான் எனக்கு வெரிகோஸ் அல்சர் இருக்கு, இவங்களுக்கு வெரிகோஸ் அல்சர் இருக்கு, இவங்களுக்கு வெரிகோஸ் அல்சர் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மருந்தா கிடையாது. எனக்கு வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் அல்சருக்கு வேற மருந்து, இவங்களுக்கு வேற மருந்து, அவங்களுக்கு வேற மருந்து. அது எப்படி மாறும் அப்படின்னா நான் அவங்க எல்லாருமே லேடிஸா இருக்காங்க, ஆனா எல்லாருமே ஒன்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, கான்ஸ்டியூஷன், டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அத்தனையும் பொறுத்து கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி அப்படின்றது நீ யாரு, உன்னோட மனநிலை எப்படி இருக்கு, நீ எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி, ஏ கிளாஸ் பர்சனாலிட்டி என்ன, உன்னோட கேரக்டர்ஸ் என்ன, நீ எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவ, உன்னோட உடலோட தன்மை என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கறதா டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுப்போம். அப்ப கொடுக்கும் போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் கொடுப்போம், அதை கிளீனிங் பண்ற ஏஜென்ட்ஸும் கொடுப்போம், உள்ளுக்கு மெடிகேஷன்ஸும் கொடுப்போம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன எக்ஸசைசஸ், படுத்து சைக்கிளிங், கையை நீட்டிட்டு கால் நீட்டி நீட்டி மடக்கிறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இப்படி இப்படி மட்டுறது, இப்படி இப்படி பண்றது, இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸும் பண்ணும் போது வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி கியூரபிள் தான். அதுக்கு பெருசா வந்து சர்ஜரி தான் பண்ணணும். நிறைய வந்து பாருங்க இதுக்கு சர்ஜரிக்கு வந்து அந்த வெயின்ஸ் வந்து எந்த வெயின் வந்து வேல் வந்து டிஃபெக்ட் இருக்கோ, வேல் வந்து இன்காம்பிட்டன்ட் இருக்கோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அந்த கட் பண்றது மட்டுமே ஆப்ஷன் அப்படின்றதுல வைத்திய முறைகளும் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ உணவியல் மாற்றங்கள், ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா உணவியல் மாற்றங்கள், வெயிட்டை குறைச்சிக்கணும். 3 நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காய்கறி எடுக்கணும், தினம்தோறும் ஏதாவது ஒரு கீரை வகை எடுக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்துல 2 நாள் மீன், முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய வந்து பாருங்க மீனும் முட்டை எடுத்துக்கலாமே தவிர நிறைய சிக்கன் எடுக்கிறது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடு ஃபிஷ் எடுக்கிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அல்சர் வருது, நமச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மீனையும் சேர்த்து அவாய்ட் பண்ணிடலாம். முளைக்கட்டின பயிர் வகைகள், கீரைகள், நல்ல காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், மன உளைச்சல் இல்லாம பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் எடுக்கும் போது வெரிகோஸ் அல்சர், வெரிகோசிட்டி ரெண்டுமே கியூரபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்க, உங்களோட கிளினிக் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. என்னோட கிளினிக் வந்து பாருங்கம்மா சென்னை மாங்காடுல இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. வெளியூருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, வெளியூர்களுக்கும் வரும். எந்தெந்த ஊருக்கு வரும் அப்படின்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர், இந்த 4 ஊர்களுக்கும் வரும். எந்த ஊர்ல என்ன டைரக்டா பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன நேர்ல அந்தந்த ஊர்ல வந்து பாக்குறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.